வணக்கம். வேட்டு நியூஸுக்கு வரவேற்கிறோம். நேற்றைய தொடர் கேள்வி. 6வது கேள்வி. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் ஹாட்ரிக் தங்கம் வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ அதிதி சுவாமி, ஆப்ஷன் பி ஜோதி சுரேகா, ஆப்ஷன் சி பிரின்யாஷ், ஆப்ஷன் டி பர்னீத் கவுர். சரியான பதில் ஆப்ஷன் பி ஜோதி சுரேகா. சீனாவின் ஷாங்காய் நகரில் நடைபெற்று வரும் வில்வித்தை உலகக்கோப்பை முதல்கட்ட போட்டியில் இந்திய அணிகள் காம்பவுண்ட் பிரிவில் 4 தங்கம் வென்றது. கலப்பு அணி மற்றும் மகளிர் தனிநபர் ஆகிய இரு பிரிவுகளிலும் வென்ற ஜோதி சுரேகா இத்தொடரில் மொத்தம் 3 தங்கப்பதக்கங்களை கைப்பற்றினார். இன்றைய நாளுக்கான முதல் கேள்வி. தமிழ்நாட்டில் எலக்ட்ரிக் தொழில் பூங்கா எங்கு அமைய உள்ளது? ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர், ஆப்ஷன் பி திருச்சி, ஆப்ஷன் சி மதுரை, ஆப்ஷன் டி திருவள்ளூர். சரியான பதில் ஆப்ஷன் டி திருவள்ளூர். திருவள்ளூர் மாவட்டத்தில் சிப்காட் நிறுவனம் சார்பில் எலக்ட்ரானிக் தொழில் பூங்கா அமைக்க சுற்றுச்சூழல் துறை அனுமதி அளித்துள்ளது. மாநல்லூர் பூங்கா என பெயரிடப்பட்டுள்ள மின்னணு தயாரிப்பு தொகுப்பு பூங்கா 469 ஏக்கரில் 495 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ளது. இரண்டாவது கேள்வி. எந்த ஐஐடி கடலில் கார்பன் டை ஆக்சைடு சேமிப்பதற்கு சாத்தியமான சேமிப்புகளை கண்டுபிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஐஐடி பம்பாய், ஆப்ஷன் பி ஐஐடி கான்பூர், ஆப்ஷன் சி ஐஐடி மெட்ராஸ், ஆப்ஷன் டி ஐஐடி கவுஹாத்தி. சரியான பதில் ஆப்ஷன் சி ஐஐடி மெட்ராஸ். இந்திய பெருங்கடல் வங்காள விரிகுடாவில் 500 மீட்டர் ஆழத்தில் திட ஹைட்ரோ வடிவில் அதிக அளவில் கார்பன் டை ஆக்சைடு சேமிப்பு வைப்பதற்கு சாத்தியமான சேமிப்பகங்களை ஐஐடி மெட்ராஸ் ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். மூன்றாவது கேள்வி. 2024 ஆண்டுக்கான பசுமை நோபல் விருது வென்ற இந்தியர் யார்? ஆப்ஷன் ஏ அலோக் சுக்லா, ஆப்ஷன் பி ஆண்ட்ரியா விட்டாரா, ஆப்ஷன் சி மார்செல் கோம்ஸ், ஆப்ஷன் டி சினேகுனு சுகுலு. சரியான பதில் ஆப்ஷன் ஏ அலோக் சுக்லா. சத்தீஸ்கரின் சுற்றுச்சூழல் ஆர்வலரான அலோக் சுக்லா பசுமை நோபல் எனப்படும் கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இவர் சத்தீஸ்கரின் அஸ்தியோ அரந்த் வனப்பகுதியில் நிலக்கரி சுரங்கங்கள் நிறுவப்படுவதை தடுத்து ஏறத்தாழ 4.45 லட்சம் ஏக்கர் காடுகளை மீட்டுள்ளார். நான்காவது கேள்வி. நாட்டின் எத்தனையாவது கடற்படை தளபதியாக தினேஷ்குமார் திரிபாதி பொறுப்பேற்றுள்ளார்? ஆப்ஷன் ஏ 23, ஆப்ஷன் பி 25, ஆப்ஷன் சி 26, ஆப்ஷன் டி 27. சரியான பதில் ஆப்ஷன் சி 26. கடற்படை தளபதியாக இருந்த அட்மிரல் ஹரிகுமார் ஓய்வு பெற்றதை தொடர்ந்து கடற்படை செயல்பாட்டு தலைமை இயக்குநராக பொறுப்பு வகித்த தினேஷ்குமார் திரிபாதி நாட்டின் 26வது கடற்படை தளபதியாக ஏப்ரல் 30ஆம் தேதி பொறுப்பேற்றுக் கொண்டார். ஐந்தாவது கேள்வி. பாரிஸில் நடைபெற்ற பேட்ச் ஓபன் சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ வேலவன் செந்தில்குமார், ஆப்ஷன் பி சௌரவ் கோசல், ஆப்ஷன் சி தீபிகா பள்ளிகல், ஆப்ஷன் டி ருக்னா சின்னப்பா. சரியான பதில் ஆப்ஷன் ஏ வேலவன் செந்தில்குமார். பாரிஸில் நடைபெற்ற பேட்ச் ஓபன் சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியா சார்பில் நடைபெற்ற தமிழக வீரர் வேலவன் செந்தில்குமார் சாம்பியன் பட்டம் வென்றார். இறுதிப் போட்டியில் பிரான்சின் மெல்வில் சியோனி மானிகோவை 11-6, 11-9, 11-6 என்ற செட் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். ஆறாவது கேள்வி. உலகிலேயே மலிவான பாஸ்போர்ட் பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் பிடித்துள்ளது? ஆப்ஷன் ஏ 1, ஆப்ஷன் பி 2, ஆப்ஷன் சி 3, ஆப்ஷன் டி 4. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த பயனுள்ள வீடியோவை உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் குறித்த வீடியோக்களுக்கு தினமும் வேட்டு நியூஸை படியுங்கள். வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.